நைட்டு எவ்வளவு நேரம் ஆச்சு? இவ்வளவு நேரம் வராம எங்க சுத்திக்கிட்டு இருக்காங்க? இதையெல்லாம் கேட்க ஆள் இல்லாம போயிடுச்சு. இதை நீங்க கேட்க மாட்டீங்களா சேது? அவன் இப்ப என்ன தனியாவ போயிருக்கா? வீராவும் கூட தானே போயிருக்கா? சரி போகட்டும். எங்க போறா, யாரை பார்க்க போறான்னு யார்கிட்டயாவது சொல்லிட்டு போனாளா? ஏன் உங்ககிட்ட சொல்லிட்டு போனாளா? அவன் எதுக்கு என்கிட்ட சொல்லணும்? என்னாச்சு? உன்னோட வைஃப் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். எங்க போறான்னு உங்ககிட்டயாவது சொல்லிட்டு போனாளா? இல்ல, பட் இப்பதான் கால் பண்ணேன். ஒரு முக்கியமான வேலையை வெளியே போயிருக்கானா, வந்துருவேன்னு சொன்னான். வெளியில இருக்கானோ, ஆனா எங்க இருக்கான்னு சொல்ல மாட்டானா? வாட் இஸ் திஸ் சேது? வீடுனா ஒரு டிசிப்ளின் இருக்க வேண்டாமா? துறையும் கூட தானே போயிருக்கா. இப்ப எதுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா பேசிட்டு இருக்கேன்? அண்ணே, சீதா முன்ன மாதிரிலாம் இல்லண்ணே. வாயும் வயிறுமா இருக்காளண்ணே. வயிற்றுல இருக்கிற குழந்தைக்காகவாது நேரத்துல சாப்பிட்டு நேரத்துல தூங்கணும். ஆமா, உங்களுக்கும் எனக்கும் தான் அக்கறை. அவ யார பத்தி கவலைப்பட்டா? எல்லாம் அவ இஷ்டம் தான். என்ன ஏதுன்னு ராம் தட்டி கேட்கறதே கிடையாது. அவளை கேட்க வேண்டியவங்களே கேட்கறது இல்ல. நாம எல்லாரும் இந்த வீட்டுல மகா பேச்ச மீறவே மாட்டோம். ஆனா அவளை கூட அந்த சீதா மதிக்கிறதே இல்ல. எல்லாம் அவ இஷ்டத்துக்கு ஆளா. சீதா, என்ன இது? இந்த கோலத்துல இந்த நேரத்துக்கு எங்க போயிட்டு வர? பாத்தியா, பதில் சொல்றான்னு பாத்தியா? ஏ கைகாரி, உன்னதான் கேட்கிறான். எங்க போய் ஆடிட்டு வரேன்னு கேட்கிறான். சீதா, என்னமா இதெல்லாம்? ஒண்ணும் இல்ல மாமா, கோயிலுக்கு தான் போயிட்டு வரும். மீரா நில்லு. இந்த ராத்திரியில அம்மன் வேஷம் போட்டு அவ எங்க போயிட்டு வரா? அண்ணே நில்லு. நீயும் வந்து சீதா கூட போயிட்டு வந்த, எங்க போனீங்க? ஐயோ, என்ன பொய் சொல்லணும் வேற தெரியலையே. கோயிலுக்கு போயிட்டு வரோம்னு சீதா போய் சொல்றாங்க.